திடீர்னு அரசியலுக்கு வந்தவங்க நாங்க தான் எம்ஜிஆர், நாங்க தான் புரட்சி தலைவர்னு சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. புரட்சி தலைவரை நீங்க ஒரு கிழவியோட பார்க்கலாம், சின்ன குழந்தைங்களை முத்தமிட்டு பார்க்கலாம். என்னைக்குமே புரட்சி தலைவரை பவுன்சர்ஸ் கூட நீங்க பார்க்க முடியாது. புரட்சி தலைவர் என்னைக்குமே மக்களை நம்பாம 2 தொகுதியில நிக்க மாட்டார். புரட்சி தலைவருக்கு ஈர்ப்பு சக்தி இருந்ததுன்னா அதுக்கு காரணம் மக்கள் நம்புறாங்க. சில பேர் திடீர்னு அரசியலுக்கு வந்திருக்காங்க. மாலைக்கண் வியாதி வந்த மாதிரி கவர்மெண்டே பர்மிஷன் கொடுத்தா கூட 8 மணி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொன்னா கூட 6 மணிக்கே பிரச்சாரத்தை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய் தூங்குற அரசியல்வாதி கிடையாது நம்ம அண்ணன் எடப்பாடியார். உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்தா உங்க வீட்டு திண்ணையில இருப்பாரு, அவரோட வீட்டு பண்ணையில உட்கார்ந்துகிட்டு இருக்க மாட்டாரு. குரங்குக்கும் வால் இருக்கும், பட்டத்துக்கும் வால் இருக்கும். அதனால குரங்கு பட்டம் மாதிரி பறக்க முடியாது. குரங்கு எப்பவுமே குரங்குதான். அதனால கவர்ச்சியை நம்பாதீங்க, கடமைய நம்புங்க. கடமைய செய்யறவங்களை நம்புங்க. அண்ணன் எடப்பாடியார நம்புங்க.